தனுசு ராசி. ராசியில சந்திரன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஒத்துமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நான் இன்னிலேருந்து நாளைக்குள்ள உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பிசனினால் காலம் வயப்பட்டவர்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்குள்ளும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையிலிருந்து செவ்வாய் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் உஷ்ணம் கூடும். நிதானமாக பேச கற்றுக்கொண்டால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பௌர்ணமி மற்றும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளால் பிரித்திருக்கும் தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல செய்திகள் வரும், நம்பிக்கை ஏற்படும். தொழில் ரீதியாக சக பணியாளர்களின் ஈர்ச்சிக்கோ பேச்சுக்கோ அல்லது அவர்களின் கிண்டலுக்கோ ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துவோம். ஒத்தையமா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாதை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நன்னம்பிக்கை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சில எதிர்வாழை பலன்கள், எதிர்வாழை எண்ணங்கள் உங்களுக்கு தருவாற்றத்தை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.